இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு சீடர்களுக்கு எப்படி இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். ஒரு உதாரணம் வழியாக இறைவனிடம் கேட்கும் விதத்தை விளக்குகிறார். கடவுளிடம் கேட்கும்போது உதவியாக நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விடாது, அயராது, இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார். அதற்கு உதாரணமாக சொல்லப்பட்ட உவமைதான் இன்றைய நற்செய்தி. நாம் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படும் நண்பனைப் போல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற ஆபிரகாமை போல, அவர் எப்படி கடவுளிடம் தொடர்ந்து முறையிட்டு ஜெபித்தாரோ, துணிச்சலோடு தைரியத்தோடு தனது வேண்டுதலை முன்வைத்தாரோ, அதே போல நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து ஒரே தேவையை, ஒரே ஜெபத்தை கடவுள் முன் வைக்கின்ற போது அவர் எரிச்சல் அடைவதில்லை. மாறாக நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். தொடர்ந்து ஜெபித்தோம் என்றால் இயேசு ஒரு உத்திரவாதம் ஒன்றை கொடுக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்; நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியான உத்திரவாதத்தை தருகிறார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அல்ல, தொடர்ந்து இடைவிடாது, அயராது இறைவனிடம் கேட்க வேண்டும். அதைத்தான் இறைவன் இன்றைய நற்செய்தி வழியாக அதை உணர்த்துகின்றார். ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்காக வேறொரு நண்பரிடம் 3 அப்பங்களை கடனாக கேட்கிறார். நாம் இறைவனிடம் வேண்டும் போது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற போது நமது ஜெபங்களை இறைவன் கேட்கின்றார். அவர் எரிச்சல் அடைவதில்லை. இறைவனை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு அவரிடம் முன்வைக்க வேண்டும். அப்போது இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். பவுலடியார் கூறுகிறார், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா காலத்திலும் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது இறைவனிடமிருந்து எதை வேண்டுகிறோமோ அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அண்ணா பழைய ஏற்பாட்டிலே தனக்காக ஜெபித்தார். யோபு தனது நண்பர்களுக்காக ஜெபித்தார். இயேசு உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று வலியுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே தனது நண்பருக்காக இடைவிடாது ஜெபிக்கின்ற ஒரு நண்பனை, ஒரு மனிதனை இங்கே பார்க்கின்றோம். நமது வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றோம்? எப்படி ஜெபிக்கின்றோம்? எத்தனை முறை ஜெபிக்கின்றோம்? எந்த அடிப்படையில் ஜெபிக்கின்றோம் என்பதையல்ல, மாறாக விசுவாசத்தோடு, பொறுமையோடு, இடைவிடாது ஜெபிக்கும்போது இறைவன் நமக்கு பலனை தருவார். எனவே இறை நம்பிக்கையோடு இறைவனை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவரின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.